தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட வடு. இந்த திருக்குறள் யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, நம்மளோட மக்குருதினுக்கு தெளிவாக பொருந்தும். ஏன்னா எவ்வளோதான் திறமைகள் இருந்தாலும், எவ்வளோ அவங்கள்ட்ட நிறைய திறமைகள், டேலண்ட், நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே நாவடக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நீ வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம்மளோட மக்குருதீன். ஏன்னா அவங்ககிட்ட உண்மையாகவே டேலண்ட் இருக்குங்க. உண்மையிலுமே டேலண்ட் இருக்குது. நல்லா நடிச்சிருக்கான், நம்ம பார்த்துருக்கோம். மிமிக்ரி பண்ணியிருக்கான், டான்ஸ் ஆடியிருக்கான். இப்படி எல்லா விதமான திறமைகளை வச்சுக்கிட்டு வாயில் சனி நாட்டியம் ஆடுது. அந்த அளவுக்கு இவன் வாய் தான் இவனுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருக்குது. இவன் ஈஸியாக ட்ரிகர் ஆகிடுறான். ஈஸியாக ட்ரிகர் ஆகி வார்த்தைகளை அள்ளி தெளிச்சிடுறான். இது இன்னைக்கு இல்லை, நேற்றுக்கு இல்லை. இதை தான் நான் போன வீடியோலேயும் சொல்லியிருந்தேன். இவன் டே 1 இந்த விஷயத்தை பண்ணும்போது விஜய் சேதுபதி அவர்கள் ஏதாவது ஒரு எபிசோடில் எல்லோ கார்டு கொடுத்து இவனுக்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங்கா, அதாவது போகிற போகில் விஜய் சேதுபதி வார்னிங் கொடுக்குற மாதிரி இல்லை. கம்ருதீன் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, மாற்றிங்க, இப்போ கொஞ்சம் வார்த்தை விடுறீங்க, கொஞ்சம் பார்த்துங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தட்டி கொடுத்து திடீர்னு ரெட் கார்டு தூக்குறதுக்கு அவனை இடையிலே எல்லோ கார்டு கொடுத்து அவனுக்கு ஒரு தரமான ஒரு பதிலடி கொடுத்து அவனை வார்னிங் கொடுத்து அவனை நிற்க வச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்குமா பிக் பாஸ் வீட்டில்? அதுக்கேற்ற மாதிரி நேத்திக்கு இவங்க பண்ணதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு 2 பேருமே அவ்வளோ வக்கரமாக நடந்துக்கிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் இதை தான் திரும்பி சொல்கிறேன். ரெட் கார்டு கொடுத்ததுக்கு வேணா எனக்கு மாற்று கருத்து இருக்கலாம். பட் ஆனால் இவங்க பண்ணதில் நான் 100% அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். அந்த அளவுக்கு இவங்க லிட்டரலாக புள்ளி தான் பண்ணாங்க. அதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் ப்ரோமோ 3 அப்படி ரிலீஸ் ஆயிருக்கு. சாஷ்டாங்கம்மா காலில் விழுந்துட்டான். ஏண்டா இதை நேத்தி நீ பண்ணிட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சியா? பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சியா? நம்ம என்னென்ன பேசுகிறோம், அவங்க ஹஸ்பண்டை பற்றி பேசுகிறோம், குழந்தைகளை பற்றி பேசுகிறோம், அவங்கள தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறோம், அவங்களோட பர்சனலை பற்றி பேசுகிறோம். இப்படி எல்லாம் மீறி பேசிக்கிட்டு போகும்போது இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கு, இதுக்கான விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த செகண்ட் யோசிக்கிறானா பார்த்துக்கலாங்க. அந்த இடத்துல ட்ரிகர் ஆனானா என்ன வேணா பண்ணுறான், எந்த எல்லைக்கு வேணா போகிறான். இவன் கேம் ஆடுறான் அப்படிங்கிற பேரில் சில அபியூஸான வார்த்தை யூஸ் பண்ணி இவன் லைஃபை, இவன் கெரியரே க்ளோஸ் பண்ணிட்டு வரான். அவனை பார்க்கும்போது எனக்கு பாவமாக தான் இருக்குது. சீரியஸாகவே அவனை பார்க்கும்போது எனக்கு பாவமாக தான் இருக்குது. அவன் மேலே விமர்சனம் வைக்கிறோம். அவனை கைட் பண்ணுறதுக்கோ வழி நடத்துறதுக்கோ ஒரு ஆள் இல்லைங்க. நம்ம வினோத்தை நான் அடிக்கடி சொல்லுவாப்புல, என்ன சொல்லுவார், டேய் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ தப்பான பாதையில் போகிற, அந்த வார்த்தை யூஸ் பண்ணாத. அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. வினோத் எப்படி இருந்தார்னா வச்சுக்கலாங்க, இவன் இருந்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டில் வினோத் லிட்டரலாக இவனுக்கு ஒரு அப்பா மாதிரி தான் இருந்தார். அவங்க 2 பேரும் ஈக்குவல் ஏஜ், மச்சான் மாமா மச்சான்னு சொல்லிட்டா கூட ஒரு அப்பா மாதிரி நீ பண்ணுறது தப்புடா, நீ இதை பண்ணுடா அதை பண்ணுடான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வினோத்தை நான் இவனுக்கு கூட நின்றுருக்காரு. லிட்டரலாக இவனை அடிச்சிருக்கலாம். என்ன கேட்டால் அடிச்சுட்டு நீ ஒழுங்காக சொல்கிறத கேள்றா, நான் சொல்கிறத கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து இவனை திருத்திருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த மனுஷன் கடைசி வரைக்கும் இவனுக்காக போராடினார். நீ பண்ணுற தப்பு, இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே அது வினோத்தை ஒரு தரமான ஒரு விஷயத்த சொன்னார். என்ன சொன்னார்னு வச்சுக்கலாம், எனக்கும் அப்பா அம்மா இல்லை, உனக்கு அப்பா அம்மா இல்லை, எனக்கு தெரியும் அதோட வழி என்னென்ன, அதனால தான் நான் உன்னை கைட் பண்ணுறேன். ஏன்னா வினோத் நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்காப்புல. அவரோட இத்தனை வருஷம் கெரியரில் அவர் பார்க்காத அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லை. உச்சத்துக்கு போயிட்டு அது எந்த அளவுக்கு கீழே வந்திருக்காரு. எதால் வந்தார்? வாய் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸு காரணம் இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு காரணம். ஒன் ஆஃப் த ரீசன். ஃபிசிக்கலை விட நீ வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ணல அப்படின்னா உன்னோட லைஃப் இப்படி தான் கேள்விக்குறியாக நிற்கும். அது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் நம்மளோட மக்குருதீன். அவனை பார்த்து நம்ம கோவப்படுறதா இல்லை பரிதாபப்படுறதானே தெரியல. லிட்டரலாக சாஷ்டாங்கமாக விழுந்துட்டான். ஆஃப்டர் ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறமா திவ்யா போட்டு கிழிக்கிறாங்க பார்வதியை. ஏன் நீ ட்ரிகர் பண்ணி விட்டு அவனை இது, ஏன்னா 2 பேருமே மாற்றி ட்ரிகர் பண்ணிக்கிட்டாங்க. லிட்டரலாக நான் இவங்கள அவனை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். 2 பேருமே மாற்றி ட்ரிகர் பண்ணிக்கிட்டாங்க. இவனை அவங்க ட்ரிகர் பண்ணுறதும் அவன் எப்படின்னு வச்சுக்கலாங்க. நேற்று சண்டே பார்க்கும்போது அப்படியே இந்த வோல்டேஜ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினே போகுது. முகத்தில் அப்படி இனிஷியலாக சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிச்ச அந்த கான்வர்சேஷனு ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டு இங்கே நிற்கிது, ஹை வோல்டேஜில் நிற்கிது. 2 பேரும் விட்டுருந்தா அடித்து தள்ளியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி உக்கிரமாக போயிட்டாங்க. ஸோ அதனால தான் இடையில திவ்யா ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னது. இப்போ இது முடிஞ்சு போகும்போது கூட பார்வதி எதுக்கு இதை காமிக்கிறாங்கன்னு தெரியல.
ரெட் கார்டு கொடுத்து அப்படியே அனுப்பிவிட்றலாம். ரெட் கார்டு கொடுக்குறதுன்னு முடிவாயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன், அதுலேயுமே நமக்கு உடன்பாடு இல்லை, அதில் நிறைய மாற்று கருத்துக்கிறதுன்னு சொன்னேன். ஸோ அப்படி ரெட் கார்டு கொடுத்துட்டீங்க, கொடுத்துட்டு எதுக்கு நிற்க வச்சு பேச வைக்கணும்? வெளியில் அனுப்பிடலாம்ல. உள்ளே நிற்க வச்சு நம்மளால் வந்து ஏன்னா ஒருவேளை வந்து விஜய் டிவி இப்படி பிளான் பண்ணிடலாம், கெரியரை க்ளோஸ் பண்ணதும் இல்லாமல் மன்னிப்பு கேளு, வெளியில் மக்கள் மன்னிச்சிருவாங்க, காலில் விழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் டீம் சொல்லிச்சா என்னன்னு தெரியல. காலில் விழுந்து நான் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த சைடு வந்து வினோத் வந்து நான் படித்து சொன்னேனேடா, படித்து சொன்னேன், எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், எங்கே சேரணும், எங்கே சேரக்கூடாது, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னேடா. கேட்டியாடா, அவனுக்கு மூளை எங்கடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து காரி துப்பலை. லிட்டரலாக என்னென்ன கேட்டால் வினோத்தை அடிச்சிடலாம், அரைஞ்சிடலாம். ஏன்னா பல நேரம் வந்து வினோத்தை நான் சொல்கிறதே வந்து இவன் என்ன சொல்லுவான்னா வச்சுக்காரே, நீ வந்து இது தேவையில்லாமல் பேசுகிறடா, நீ எனக்கு எதிராக பேசுகிறடா, நீ வந்து அப்படி பேசுகிறடா, இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் உனக்கு நல்லதுக்கு தானே இத்தனை நாளாக சொல்லிட்டு இருந்தாப்புல அந்த மனுஷன் எப்படின்னா வச்சுக்கலாம். லிட்டரலாக வந்து அவர் மாதிரி இவனை நினச்சாப்புல. வினோத் ப்ரோ வந்து அவர் எப்படி இது பண்ணாரோ சேம் லைக் அதே மாதிரி வந்து கமுருதன் நினச்சாப்புல. அந்த மாதிரி எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைச்சிட மாட்டாங்க. அப்படி ஒரு பாண்டிங்கில் இருந்துட்டு சொல்கிறதையும் கேட்கல, தடை மாதிரி போய் இவங்க 2 பேர் ஒன்று சேர்ந்தாங்கல்ல, இதுதான் பெரிய தப்பு. இது 2 பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பக்கவிலை ஏற்படுத்திருக்கு. 2 பேருமே பிரிஞ்சு கேம் ஆடி இருந்தா இனி இவங்க 2 பேருமே இந்த கேமில் இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்களை ட்ரிகர் பண்ணி ஒருத்தவங்களை புள்ளி பண்ணி அவங்க தான் வந்து சும்மா அவங்களுக்கு நடந்தது கொடுமை தான். ஆனால் அவங்க ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு கேம் ஒன்று ஆடுறாங்க. நம்ம சாண்ட்ராவை தான் சொல்கிறேன், செம்மையாக கேம் ஆடுறாங்க, பர்ஃபெக்ட் பிளான், செம்ம எக்ஸிக்யூஷன், அடித்து ஒரே வீட்டில் 2 பேர் காலி. இது அவங்க தொடர்ந்து அந்த கேமில் நீடிச்சா இந்த வாரம் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அது நமக்கு பார்க்க தான் போகிறோம், நம்ம எல்லாத்தையும் பார்க்க தான் போகிறோம். இந்த எவிக்ஷனுக்கு அப்புறமா இந்த ஷோ எப்படி ரன் ஆக போகுது, யாரை மையப்படுத்தி போக போகுது, யார் இங்கே அந்த வில்லி ரோலை எடுத்து டேக்கட் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆனால் இன்னும் ஒரே வாரம் இருக்கிறதுனால கண்டென்ட் உங்களுக்கு தேவையில்லை. லிட்டரலாக விஜய் டிவி என்ன பிளான்னா, இந்த வாரம் வரைக்கும் தான் கண்டென்ட் வேணும், இதுக்கப்புறம் கண்டென்ட் தேவைப்படாது. கரெக்டுங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரம் வந்து செலிப்ரேஷன் வீக்கு, ஸோ அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஃபினாலே வீக்கு, ஸோ அப்படியே போயிடும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கண்டென்ட் தேவைப்படாது. அதனால் யூஸ் அண்ட் த்ரோ செய்து விட்டார்கள் விஜய் டிவி. அதுக்கேற்ற மாதிரி ப்ரோமோ 3ல் வந்து காலில் விழுந்து இவங்க மன்னிப்பு கேட்குற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.